ஹாய் ஆல், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். ஸோ நான் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு தான் வீட்டை வந்துட்டு ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சைட்லேயே வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் சாமந்தி பூவோட விலை தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இந்த சாமந்தி பூவோட விலை கூட வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டு. எண்ணி பார்த்தா ஒரு 15 பூ தான் இருக்கும். அந்த ஒரு பூவே பாத்தீங்கன்னா 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற வழியே இல்ல, வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்குனா இந்த மாதிரி பூஜை ரூம் எல்லாத்தையுமே வந்துட்டு டெக்கரேஷன் பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து நார்மலா வந்துட்டு குக் பண்றோம்ல, அந்த குக் பண்றதை விட அந்த குக் பண்ணதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி இலையில அழகா டெக்கரேஷன் பண்ணி அடுக்கி வைப்போம்ல, அதுலலாம் வந்துட்டு ஒரு செம்மையான ஃபீல் கிடைக்கும். இந்த நாளெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பூஜை அன்னைக்கெல்லாம் வந்துட்டு சமைச்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட்டாலே அந்த சாப்பாடு வந்துட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மற்ற நாளையும் இப்படிதான் சமைக்கிறோம், ஆனா அப்ப மட்டும் ஏன் இந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிராவே இருக்கு.